ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே, உன்னையே சொன்னால்தான் சொல்வாய் மடையன். என்ன முடியுது? அந்த வாழைப்பந்தலிலே அமர்ந்திருக்கும் பச்சையம்மன் அந்த பச்சை நிற மோடி. இந்த மோடி அவன் இருப்பானா? கண்டிப்பா இருக்க மாட்டான். எடுக்க முடியாது. கட்ட போறான். இந்த மோடி அவனை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆனாலும் இப்போது அவன் வெளிப்படுத்துகிறாய் என் மனிதனே. இந்த பச்சை நிற மோடியை கரத்தால போய் மார்போடு அணைத்து எடுக்க வேண்டும். இந்த மோடியை வானவராயா, நான்காவதாக நினைத்திருக்கிற மோடியானது முக்கன் துறையில வாழைப்பந்தலால் பந்தலிட்டு மணலாலே லிங்கம் செய்து அதற்கு மன்னாதீஸ்வரன் என்று பெயர் வைத்து வாமுனி செம்முனி காவல் செய்ய அந்த வாழைப்பந்தல் கிராமத்தில் பச்சை வாழி அம்மனாக அவதாரம் செய்தார். அந்த பச்சை வாழி அம்மனை விண்ணுக்கும் மண்ணுக்கும் வேகமானது எரித்துக் கொண்டிருக்கிறது. சிவபெருமான் இரு கண்களை மூடியதால் மூன்றாவது கண் திறந்து அந்த சக்தியான உமையவனை எரித்திருக்கிறார். அந்த கண்ணில் உள்ள சோலையானது தீர வேண்டும் என்பதற்காக முக்கன் துறை இப்பொழுதும் ஆரணிமா மகரம். அந்த ஆரணிமா நகர அருகாமையில் வாழைப்பந்தல் என்ற கிராமத்திலே அந்த வாழைப்பந்தலிலே பச்சையம்மனாக காட்சி தந்திருக்கிறார்கள். அப்படி வாழை இலையிலே பச்சையம்மனாக அமர்ந்திருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தன் தங்கையை காட்பதற்காக அந்த வாழைப்பந்தலால் பந்தையிட்டு பெற்றெடுத்த மகன்களாக விளங்கக்கூடிய வாமுனி செம்முனி சதாமுனி என்று சொல்ல முடியாது 7 முனிகளை காவலாக வைத்து எரிந்து கொண்டிருக்கும் என் தாயை நான் எப்படி எடுக்க வேண்டும்? மார்போடு அப்படியே அணைச்செடுக்க வேண்டும். எடுக்க முடியுமா? ஒரு பெற்ற தாய் பிள்ளையை சேர்த்து பிடிக்கிறார் அன்பாக. ஆனால் அதே குழந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் எரிந்து கொண்டிருக்கும் ஜோதி வடிவமான நான் அனைத்து சேர்த்து எடுக்க வேண்டும். இந்த வாழைப்பந்தலின் தத்துவம் இப்பொழுது நம் முன்னோர்கள் தீக்காயம் ஏற்பட்டால் ஒரு வாழை பட்டையில் இருந்து சாரும் இந்த வாழை இலையும் இந்த காரணத்திற்காகத்தான் இப்பொழுதும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்புமிக்க அம்மா இந்த தம்பி தம்பி கார்த்திகேயா கார்த்திகேயா படாக அம்மா பச்சை நிறமாக காட்சியளிக்கும் உனது மேல் நான் கொட்டி எடுக்கும் பொழுது சுடராக மாறக்கூடாது. அம்மா இவ பச்சை இறக்காரி
ஓம் சக்தி தாயி உன்னையே துதிக்கிறேன் உம்மையே துதிக்கிறேன் காத்தருளாய் ஓம் சக்தி தாயி உம்மையே துதிக்கிறேன் காத்தருளாய் உம்மையே துதிக்கிறேன் மருவத்தூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயி மருவத்தூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயி அறிவரு சக்தியதி பெயர் வழங்காயி அறிவரு சக்தியதி பெயர் வழங்காயி என்னாலும் துதித்திருந்தோம் என்னாலும் துதித்திருந்தோம் காத்தருளாயி ஓம் சக்தி தாயி ஓம் சக்தி தாயி உம்மையே துதிக்கிறேன் காத்தருளாயி உம்மையே துதிக்கிறேன் காத்தருளாயி மலையனூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயி மலையனூர் எல்லையிலே அமர்ந்திட்ட தாயி காதலன் அனைத்து மோடிகளும் எடுத்து விட்டார் அப்பா. கொண்டே இருக்கிறேனே. நான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மோடி எடுத்துக்கொண்டே இருக்கிறேனே. இப்பொழுது அந்த வன்னி மரத்தை கொடுத்து விடுங்களப்பா. தேவனுக்கு கொடுக்க வேண்டுமா உன்னை அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? உண்மைதானப்பா? நடக்கிற காரியமாயது உன்னை நான் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்களா? மோடி முடியவில்லையா? இன்னும் இருக்கிறது ஒரு மோடி இருக்கிறது இன்னும் இருக்கின்றதா? கலச மோடி. கலச மோடியா? அதை எடுப்பானா அப்பா, அவன் எடுக்க மாட்டான். கலச மோடி என்றால் என்னப்பா? ஏழரை கோடி மஞ்சள் மாயாஜாலங்கள் அடங்கி இருக்கிறது அது மட்டுமல்ல எனது உயிரை அதில் படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய காதலன் அந்த உயிர் மோடி எடுத்து விட்டார். அந்த மோடி எடுத்தா? எடுத்துட்டீங்களாப்பா? அவன் செத்தா அவன் செத்துருவான் அவர் எடுத்துட்டா நீங்க செத்துவீங்களாப்பா? ஐயோ, இருக்காத சாமதற்கு எடுக்க முடியாது அருகே நெருங்கினால் அவனை இறந்து விடுவான். ஏய் தம்பி ஞான சேகரா காட்சி ஜெயா நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு அப்பா, ராஜேஸ்வரி கேட்கிற மாதிரி அடிக்கும். சபா ஏய், ஐந்தாவது மோடி எடுத்துக்கொண்டு வருகிறேன். அந்த மோடி அவன் எப்படி இருக்கிற பார்த்துக்கிறேன் ஒழுங்கா, ஒழுங்கா. கண்ணாத்தா உன்னை காணாத்தா ஜென்மம் எடுத்து எல்லா பையன்கிட்ட சொல்லடி நீ ஆத்தா உன்னை பெருமையை நோக்கி எடுத்து பாராட்டு பேராண்டு விட்டு பண்ணி என்ன உனக்கல ஏய் கல்கத்தா வாங்க மகளே தந்தையின் உயிரா அல்லது எனது உயிரா
பொழுதையை போட்டு சேர்த்து ஆமாங்க. டேய், இவன் வேண்டுமா? ஐந்தாவதாக நீ வைத்திருக்கும் மோடி என்னது? கலச மோடி. உயிருள்ள ஒரு கலசம். மங்கையர்கள் திரண்டால் கங்கையிலே நீராடலாம். கங்கையே திறந்தா. ஆகையால் இந்த மோடியை உன்னால் எடுக்க முடியாது. உயிரினங்கள் உருவாவதும் ஒரு கங்கையிலே. உண்மைதான். அதனால்தான் இப்பொழுதும் கங்கைக்கு சென்று கரகத்தை செய்து அழகாக அம்மனை வர்ணிப்பது வழக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியவள் மூத்த சக்தி. திரேதாயுகம், திரேதாயுகம், துரோபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களுக்கு முன்பாக தோன்றியதுதான் சக்தி யுகம். அந்த சக்தி யுகத்தில இந்த கனகமான பிறந்தது. எப்படி தோன்றியது தெரியுமா? அம்மா ஓம் என்று ஓம் என்று வச்சாரத்தில் ஓம் என்று வச்சாரத்தில் உலகத்தையே எவ்வாத படைத்தவளி சக்கரத்தில் சக்கரத்தில் பிரம்மாண்ட நாயகியாக ஆதிபராசக்தியாக அகிலத்தை காக்க வந்து அருட்பெரும் ஜோதியாக அவதரித்திருக்கிறார். ஆமா, இந்த கரகத்திலே யாரின் உயிரை கொடுத்திருக்கிறார்? எனது உயிரை அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். ஓ, அது மட்டுமல்ல, இந்த பூமியில் மனிதருக்கும் 7 கோடி மந்திர மாயாஜாலங்கள் அத்தனை இருக்கிறது. எடுக்க முடியுமா? முடியாதல்லவா? வானவராயா, இதுவரையிலும் நீ வைத்த மோடிகளை நான் எடுத்திருக்கிறேன். 5ஆவதாக உனது உயிரிய பணையமாக வைத்திருக்கிறேன். மாயாஜாலம், மந்திரஜாலம், மயத்திரஜாலம், வீரஜாலம், கூடுவை, கூடுவிட்டு கூடுப்பாய், கோடி வைப்பது, கோடி எடுப்பது. இந்த மோடியை எடுத்து விட்டா இந்த மோடியை அடியை நிறுத்தவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். அவ்வளவுதான். சட்டக்கடி பேசிட்டு யமனை வென்ற வண்ணானே யமனை வென்ற வண்ணானே யமனை வென்ற வண்ணானே